எல்லாம் உள்ள ஏக இறைவனுடைய திருவள்ளினால் நம்முடைய குருமார்களுடைய ஆசையினை கொண்டும் மீண்டும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு பெரிய நேமத்தை கொடுத்துருக்கு. பாருங்க, மேலப்பாளையத்தில் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்திருக்க ஒரு 10 பேருக்கு மட்டும் இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருது. வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவருக்கு இந்த ஞானத்தை அளிக்கிறார். குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு நான் நாடுறேனோ அவனுக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தை அளிக்கிறேன், வேற யாருக்கும் கிடையாது. இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எவ்வளோ தரிகாகள் இருக்கு, ஒரு 2000 பேர் எடுத்துக்கிட்டு வைங்களேன். இந்த வணக்கத்துக்காக உலகத்து சுழல்களிலிருந்து நீங்கி இங்கே வந்து கண்ணை புத்தி உட்காரக்கூடிய பாக்கியம் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிது. இப்போ அல்லாஹ் வந்து நம்மளை நாடி இருக்கான், இந்த ஞானத்தை கொடுக்க நாடி இருக்கான். நாட போய் தான் நம்மளை கண்ணை பூத்தி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான். அப்போ அவன் நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியமும் பெருமையும் படுத்த போய் தான் நான் நாடியவருக்கே ஞானத்தை வழங்குகிறேன். நம்ம நாட போய் தான் ஞானத்தை வழங்கியிருக்கான். இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த அந்தரங்க வணக்கம் அல்லாஹ்வை பற்றிய ஞானம். தீனுக்கு கலிமாவை சொல்லி இஸ்லாமுக்கு வந்துட்டோம். ஆனால் இறைவனை பற்றிய ஞானம் அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி நம்ம ஒரு குருநாதருடைய கையை பிடிச்சோம் இந்த ஞானத்துக்காக. வெளியில் சொல்லதான் நம்ம காஜா பாயின்னு ஒருத்தட்ட அவர்கிட்ட பையத்து வாங்கியிருக்கேன், ஓடைத்தில் இருக்காரு, சிங்களூரில் பார்த்தாரு, அவர் தான் நான் என் குருவாக பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலே நமக்கு பையத்து கொடுத்தது காஜா பாய் இல்லை. அவர் ஒரு கருவி, ஒரு குருங்கிற ஒரு உடல் ஸ்தூலம் மாத்திரமே ஒழிய இவருக்கு இந்த ஞானம் எங்கேருந்து அவருடைய குருநாதர் ஏகஜோதி மகா, அவருக்கு முந்தி ஹக்கீம் உதுமான் ஒலி சாஹிப், அவருக்கு முந்தி போனால் பாலகம் மஸ்தான் சாஹிப், அவருக்கு யார்கிட்ட வந்து தக்கலாப்பா. இப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு இடத்துல நம்முடைய மூல குருநாதர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியில் அவங்கள்ட்ட போய் முடியும். அவங்களும் எங்கேருந்து வந்தது? ரசூல்லாட்டு வந்து அலி அலி மூலமாக, ஹசன் ஹுசைன் அவங்களுடைய பாரம்பரியம் மூலமாக நம்முடைய குரு மொஹிதீன் ஆண்டைக்கு வந்தது. ரசூல்லாவுக்கு எங்கேருந்து வந்தது? பாரம்பரியமாக நபிமார்களிடம் வந்து, நபிமார்களுக்கு மேலே மூத்தவர் யார்? ஆதம் நபிக்கு. இப்போ ஆதம் நபிக்கு யார் கொடுத்தா ஞானத்தை? அல்லாஹ் தான், இறைவன் தான். அப்போ நம்ம இந்த குருநாதருடைய கையை பிடிச்சி இந்த ஞானத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா, உண்மையிலேயே இந்த ஞானம் யார் மூலமாக வருது? அல்லாஹ்விடமிருந்து அந்த குரு என்ற கருவியின் மூலமாக நம்மகிட்ட இந்த ஞானம் வந்து சேரும். நம்ம வந்து சும்மா வந்தோம், இவங்க கையை பிடிச்சோம், அவரை குருவாக ஏற்றுக்கிட்டோம், இந்த அபியாசம் செய்கிறோம் இல்லை. இது ஒரு எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாரும் செய்ய முடியாது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த ஞானம் ஒரு குருவுடைய கையை பிடிச்சிருக்கோன்னா அந்த குரு ஒரு கருவி, இறைவன் அவர் மூலமாக நமக்கு அந்த ஆற்றலே, அந்த தீட்சையினுடைய ரகசியமே அதான். பையத்து வாங்குறோம், கையை பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் இல்லை என் குருநாதர் தான் இருக்கான்னு கையை கொடுக்குறாங்க. இந்த கை என் கை இல்லை, ஏகஜோதி மகானுடைய கை, வாழக்குரு மஸ்தான் சாஹிபுடைய கைன்னா அந்த இடத்துல காஜா இல்லை, குரு தான் இருந்து கொடுக்குறாரு. அந்த குருவுக்கும் மூலம் யார்? இறைவன். அவர் மூலமாக நம்ம ஆற்றலை பிடிச்சிருக்கோம். அப்போ ஒரு கண்ணியமும் ஒரு பெருமையும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஞானத்துக்காக வந்துருக்கோம். வேற எந்த ஞானம், வேற எந்த உலகத்தை பற்றிய எந்த ஞானமும் உலகத்தோடையே போயிடும். இது மட்டும்தான் நமக்கு மரண தருவாயில் கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சொல்றான், யார் தன்னுடைய நப்சின் அவா எனும் இச்சையை நீக்கி, நப்சினுடைய அவா எனும் இச்சையை நீக்கி தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தம் செய்து கொண்டாரோ அவரே வெற்றி அடைந்தார், அவரே சாந்தி எனும் மார்க்கத்தில் நுழைந்தார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அந்த ஆன்மாவுடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய நப்சினுடைய சுழலை நீக்கிறதுக்காக, அபியாசம் பண்ணி அந்த இறையாற்றலை பெறதுக்காக இந்த ஞானத்துக்கு வந்திருக்கோம். ஒரு குருவுடைய கையை பிடிச்சிருக்கோம். குர்ஆன் நம்ம தொழுகிறோம் 5 நேரம். அப்போ 5 நேரம் தொழுதா மட்டும் காணாதா? உண்மையான முறையில் நம்ம அறிஞ்சு தொழுதா 5 நேரம் தொழுத மட்டுமே போதும். அது நம்ம சடங்காக ஆக்கிக்கிட்டோம். முதல்ல புரியாமல் தொழுதோம், அடுத்து அடுத்தவங்களுக்காக தொழுதோம், அடுத்து பயந்து தொழுதோம், நாளைக்கு செத்து போயிடுவோம் பயத்தினால தொழுதோம். ஆனால் உண்மையிலே அறிஞ்சு பொருத்தி தொழணும். அந்த பொருந்தி தொழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உண்மையான வணக்கம். அதுதான் எது பொருந்தி தொழக்கூடிய வணக்கம் தான் ஏக வணக்கம். ஏக இணக்கம், இறைவனோடு இணைஞ்சு
அந்த ஏக இணக்கம் தெரியணும்னா ஏகம் என்னமா இருக்கான்னு தெரியணும். அதுக்கு தான் குருவுடைய கையை பிடிச்சி நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தம் பண்ணதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம். அப்போ அல்லாஹ் நம்மளை இந்த ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு குருவையும் அறிமுகப்படுத்தி நம்மளை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான். அப்போ நம்ம அவனுக்கு திருப்பி செய்யக்கூடிய ஒரே கண்ணியம் அந்த நூறாகிய அந்த ஒளியில் குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த இடத்துல அந்த நூறாகிய ஒளியை தரிசனம் பண்ணி அந்த ஒளியாற்றலை அடைஞ்சி அந்த நூரை முகம்மதியாவுடைய தரிசனத்தை பெற்று இறைவனோட புரிந்துறது தான் நம்ம செய்யக்கூடிய ஒரே பாக்கியம். நம்மளை பாக்கியம் கொடுத்த இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி செலுத்துறது அது. ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், அல்லாவுடைய தொழுகையில் ருக்குவிலையும் சஜ்தாவிலையும் அடிக்கடி சொல்லக்கூடியது சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலீம். தொழுகையில் சொல்கிறோம், ருக்குவில் நிற்கும் போது அப்புறம் சுபஹான அல்லா, என்னுடைய இறைவன் மகா தூய்மையானவன், அவன் மேலானவன், வலுப்பமானவன். வணக்கத்தில் சொல்கிறோம், தொழும்போது நம்ம சொல்கிறோம் என்னுடைய இறைவன். அந்த தூய்மையானவன் அப்படின்னா இறைவன் ரொம்ப தூய்மையானவன்னா எதனாலும் மாசுபட முடியாது, எதனாலும் அழிக்க முடியாது, எந்த தீங்கும் அவனை அணுகாது. அவன் தன்னளவில் ரொம்ப பரிசுத்தமானவன். அந்த தூய்மையான இறைவன் தான் நமக்குள்ளே இருந்து நம்ம ஆன்மாவா நம்முடைய ரூகா இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை நம்ம அறியணும், நம்ம தூய்மை ஆகணும். நம்மகிட்ட தூய்மையை அந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய தூய்மை ஆகிறதுன்னு என்னது? நம்மகிட்ட இருந்து அசுத்தத்தை நீக்கிறது. நம்மகிட்ட அசுத்தமாக இருக்கக்கூடியது எது? இந்த புலனாதிகளாக இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனசு தான், நப்ஸ் தான். நம்முடைய நப்சு எனும் அந்த நான் என்ற அகந்தை தான் அந்த அசுத்தமாக இருந்து இதாயிட்டு. அதை மாற்றி அல்லாவோட பொருந்துறது தான் நம்மளை தூய்மைப்படுத்துறது. ஏன்னா இறைவன் தன்னளவில் தூய்மையானவங்க தான் அவனை தரிசிக்க முடியும், வேற யாரும் தரிசிக்க. இப்போ நம்ம பிறக்கும் போது தூய்மையாக தான் பிறந்தோம். பேர் கிடையாது, ஊர் கிடையாது, தாய் தகப்பம் கிடையாது, எந்த கெட்டும் கிடையாது. பிறந்த குழந்தை தூய்மையாக அக்கில் இருக்குது. அதுக்கு பேர் வச்சு அதுக்கு இயக்கம் வரும்போது உலகம் என்கிற ஒரு மாசு, உடல் என்கிற ஒரு மாசு. குணங்குடி அப்பா பாடுவாங்க, பொய்யான உலகை மெய் என்று நம்பி பொன்னடி மறந்த பாவினான். அப்போ உலகம்னா என்னது? உலகம்னா நம்ம உடம்பு தான். இந்த உடம்பு தான் நமக்கு தெரியுது. எவ்வளோ பேருடைய மூத்துக்கு போகிறோம், மரணத்துக்கு போகிறோம், அடக்கம் பண்ணிட்டு வரோம், வீட்டில் யாரும் இறந்துட்டா நம்ம அழுகுறோம். உடல் பொய் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அது அழியாமல் உண்மையாக இருக்கும்னு நினச்சி அது மெய்ன்னு நினச்சி நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த உடம்புலேயே இருந்து மெய்யாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வஸ்து, தூய்மையான வஸ்து, பரிசுத்தமான வஸ்து, அதை மறந்துடும். அதுதான் அப்பா அழகாக பாடுறாங்க, பொய்யான உலகையே மெய் என்று நம்பி பொன்னடி மறந்த பாவினார். உண்மையிலே பொய்யான உடலையேன்னு தான் சொல்லணும். பொய்யான உடலையே மெய் என்று நம்பி பொன்னடி மறந்த, அவங்களுக்கு பாடல, நமக்கு பாடிருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த பொய்யான உலகம், பொய்யான உடல் மெய்யின்னு நினைச்சிட்டு அது சார்ந்த இயக்கங்களுக்காண்டி நம்ம செலவு பண்றவங்களுடைய அதில் இருந்து இயங்கக்கூடிய பரிசுத்தமான ஆன்மாவாகி அந்த இறைவனுக்காக நம்முடைய இயக்கத்தை செய்யணும். அப்புறம் நல்லோர்கள் நேசம் தீயோர்கள் நேசம் பெரிதென்று எண்ணி நல்லோர்கள் நேசம் மறந்துட்ட பாவினா. தீயோர்கள் இதில் அப்பா யாரை சொல்றாங்க? யாரெல்லாம் இறைவனை மறக்கடிக்க செஞ்சு உன உலகத்தை நோக்கி கூட்டுப்பான் அவன்லாம் தீயவன். யாரும் நல்லவன், இறைவனை பற்றி உன்கிட்ட பேசி இறைவனை இறைவனை ஆக இந்த குருனா இருக்கான அவன் தான் நல்லவன். அந்த நல்லவனுடைய நேசத்தை புறக்கணிச்சுட்டு தீவர்களுடைய நேசம், இந்த உலகத்துக்காக இயங்கக்கூடிய நேசமே பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு நல்லவனுடைய நேசத்தை மறந்துட்ட பாவினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சுகவாரி தண்ணில் ஒரு சொட்டாயிலும் தொட்டவர் நல்லவன், நானும் நல்லவன் ஆவேன். அப்போ நம்ம அந்த கருத்தை உள்ள வைக்கணும். அல்லாஹ் எப்படி நமக்கு இன்றைக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளை கண்ணியமும் ஒரு பாக்கியத்தையும் இருந்திருக்கானோ, யாருக்கு இந்த குருவுடைய கையை நம்ம எப்படி பிடிச்சிருக்கோமோ அந்த குருவுக்கும் அந்த நம்மளை படைச்ச இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தமாக்கி அந்த இறையாற்றலை பெறுறது, இன்மையிலையும் மறுமையிலும் நன்மை அடையிறது தான். அந்த ஆன்ம பரிசுத்தம் தான் அந்த தியானத்துடைய லட்சியம். அதுதான் உண்மையான ஏகத்தில் கைவிடக்கூடிய தொழுகையும் வணக்கமுமா இருக்கு. எப்படி இவ்வளவு பேருக்கு நம்ம மத்தியில் உலகத்தில் அவ்வளவு பேர் இருக்கும்போது இறைவன் நமக்கு மட்டும் இந்த கண்ணை பற்றி உட்காரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அப்போ கண்ணை பற்றி உட்காரது மட்டும் பாக்கியம் இல்லை, எப்போதுமே அதில் தரிபட்டு இருக்கக்கூடியதுதான் பாக்கியம். நேற்று பாபா பேசும்போது எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, தியானம் நேற்று சாயங்காலம் தியானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணை பொத்திட்டு இருக்கோம், கண்ணை பொத்திட்டு இருக்கும்போது நம்ம நினைவு சுற்றிக்கிட்டே இருக்குது. கண்ணை திறந்து வச்சுட்டு நம்ம நினைவு சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா கண்ணை பொத்தி உட்காரனால என்ன பிரயோஜனம்? கண்ணை மூடிட்டு நினைவை சுத்த விடுறது, கண்ணை திறந்துட்டு நினைவை சுத்த விட்டு இருந்துக்கலாமே. அதையும் யோசிக்கணும். கண்ணை பொத்தி இருக்கும்போது நம்முடைய நினைவு எங்கே நிற்குது, நம்முடைய நினைவு எங்கே கைவிட்டு போயிருக்கு,
அப்போ கண்ணை திறந்து இப்போ உட்காந்துருக்கோம், இப்போவும் நம்ம நினைவு ஓடிட்டு தான் இருக்கு. கண்ணை பொத்தி உட்காந்துருக்கும் போது அப்படி நினைவு ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணை பொத்தி உட்கார்ந்தால என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ யோசிக்கணும். குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரம், அந்த ஏகத்தை நோக்கி நம்மளை இயக்கக்கூடிய மந்திரம், அந்த சொல்ல அறிஞ்சு புரிஞ்சு எப்போதும் சொல்லணும். அவர் சொல்லி கொடுத்த இடத்துல போய் நம்ம நிப்பாட்டணும். ஆரம்பத்தில் நம்ம ஒரு நிலை பக்குவ நிலை வர்ற வரைக்கும் பெரிய கஷ்டமானது. கண்ணை பூத்தி உட்கார்றது நம்ம ஈஸியாக நினச்சிட்டு அந்த பயத்தை வாங்கிட்டோம். கண்ணை பூத்தி உட்கார்ந்து அந்த பக்குவ நிலையை தரிபட்டு இருக்கிற வரைக்கும் கஷ்டம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. இல்லைன்னா எல்லாரும் வாங்கிடுவான், எல்லாரும் செஞ்சிருவான். செய்ய முடியாத ஒரு அப்பியாசம். இதுக்கு குருவருளும் இறையருளும் நமக்கு வேணும். இறையருள் இருக்க போய் தான் இங்கே குருட்ட வந்திருக்கோம். அப்போ அந்த நம்ம பாக்கியத்துக்குரியவர்களாக இருக்கிறோம், கண்ணியத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை நாடி இந்த ஞானத்தை கொடுத்துருக்கான். ஒரு சரியான குருவையும் கொடுத்துருக்கான். கஷ்டமான அப்பியாசம் கஷ்டம் இல்லை. நம்ம 5 நேர தொழுகையை விட தேவையில்லை, பிழப்பை விட தேவையில்லை, பணத்தை கட்ட தேவையில்லை, எதையுமே இழக்க தேவையில்லை. நம்ம இழக்க வேண்டியதுலாம் தூக்கத்தை மட்டும்தான். மற்ற பகல் நேரம் நம்ம சிந்தனையை அதில் நிப்பாட்டிட்டு நம்ம செயல்பட வேண்டியது. அதுக்கு கொஞ்சம் முழிப்பு வேணும், கொஞ்சம் விழிப்பு, கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணும். பாவா அந்த பாட்டை அடிக்கடி படிப்பாங்க. என்ன பாவா? உறக்கம் ஒரு பாட்டு படிப்பாங்க. கண் உறக்கம் முழிப்பு அதாக பாரு, உண்கையில் திங்கையில் பாரு, கண் உறக்கம் முழிப்பினில் பாரு, ஏகனுடைய சுரூபம் தரிபட பாரு. ஒவ்வொரு இயக்கமும் அவனுடைய இயக்கமாக தான் இருக்கு. ஒவ்வொரு இயக்கமும் அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான், அவன் தான் ஆடுறான், அவன் தான் ஆட்டி வைக்கிறாங்கிற நினைவோட நீ விழிப்பு நிலையில செயல்படு. அப்படி செயல்பட்டா அவன் ஏகன் கடைசி ஏகன் சுரூபம் தரிபட பாரு. ஏகன் சுரூபம் தரிபட பாருன்னா எல்லாமே அவன் தான் செய்யறான், எல்லாமே ஏகன்தான், எல்லாமே அவன் தான் அப்படிங்கிறது தரிபட பாரு. அப்படி பார்த்துட்டா அதுதான் ஹஜ்ஜினுடைய ரகசியம், அதுதான் இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படின்னு அடிக்கடி படிப்பாங்க. அப்போ கண்ணை பொத்தி உட்கார்றது மட்டும் இல்லை, அதில் வெற்றி நம்ம பக்குவ நிலையை அடைகிறது தான் இருக்குது. நம்முடைய ஆன்ம பரிசுத்தம் தான் உண்மையான இஸ்லாமிய மார்க்கமாக இருக்குது. அதுதான் சாந்திக்குரிய மார்க்கமாக இருக்கிறது. நம்மளை இறைவன் எப்படி நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்கானோ அதை நம்ம இந்த அப்பியாசத்தின் மூலமாகவும் நம்முடைய பக்குவ நிலையின் மூலமாகவும் விழிப்புணர்வின் மூலமாகவும் நாம் அந்த இறையாற்றலை அடைந்து அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்துறது தான் நம்ம இறைவனுக்கும் குருவுக்கும் செய்யக்கூடிய நன்றி கடன் என்று சொல்லி நாம் அனைவரும் அந்த